மணல் குவாரி ஒப்பந்ததாரர்களின் 130 கோடி ரூபாய் சொத்தை அரசு முடக்கி இருக்கிறது. சண்முக ராமச்சந்திரன், கருப்பையா ரத்தினம், பன்னீர்செல்வம், கரிகாலன் உள்ளிட்டோரின் சொத்துகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்டிருக்கலாம். ஆனந்தன், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? ஏன் இவர்களது சொத்துகள் முடக்கப்பட்டிருக்கு? மணிமாறன், சமீபத்தில் திண்டுக்கல் ரத்தினம், கரிகாலன், பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுடைய தொடர்புடைய இடங்கள்ல சோதனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டாங்க. இந்த வருமான வரித்துறை இந்த அமலாக்கத்துறை சோதனையில முக்கியமான ஆவணங்களை பறிமுதல் செய்து அரசுக்கு எந்த அளவுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இதுல சுமார் ஒட்டுமொத்தமாக 130 கோடி ரூபாய் அசையும் சொத்துக்கள் உட்பட அதே போல அசையாத்துக்கள் 128 கோடி மதிப்பிலான மணல் எடுக்கப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. அதே போன்ற 35 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கிறதும் அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. சமீபத்தில் அவர் சொந்தமான பல்வேறு இடங்கள்ல திண்டுக்கல் ரத்தினம், ராமச்சந்திரன், அதே போல பன்னீர்செல்வம், கரிகாலம் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை மேற்கொண்டதில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 130 கோடி ரூபாய்க்கான அசையும் சொத்துக்களை முடக்கிடுவதாக அதிகாரப்பூர்வமான தகவலை தெரிவிச்சிருக்காங்க. மணிமாறன், சொத்துக்களை முடக்கி இருக்கிறாங்க. முறைகேடு அப்படின்றதுனால சொத்துக்களை முடக்கியாச்சு. சரி, முறைகேடு செய்ததற்கான தண்டனை அப்படின்றது ஏதாவது இருக்கா? முதல் கட்டமாக சோதனை செய்வார்கள். சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை வைத்து அடுத்தபடியாக சட்ட ரீதியான நகர்வு இருக்கும். தற்போது சொத்துக்களை முடக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு நீங்கள் குறிப்பிட்டது போல சட்ட ரீதியான நகர்வை மேற்கொள்வார்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதல் கட்டமாக சோதனை செய்து 130 கோடி ரூபாய் அளவுக்கான அசையா சொத்துக்களை முடக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வங்கி பருவத்தில் 35 வங்கி கணக்குகளை முடக்கப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அடுத்த கட்டமான சட்ட நகர்வை மேற்கொள்வாங்க. மணிமாறன், இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நடந்த மணல் குவாரி முறைகேடா? குறிப்பாக தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மணல் குவாரிகளை திண்டுக்கல் ரத்தினம், ராமச்சந்திரன், கரிகாலன், பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் அரசிடம் ஒப்பந்தம் எடுத்து தொடர்ந்து அந்த மணல் விற்பனையில் ஈடுபட்டு வந்தனர். அதுல அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக குற்றச்சாட்டுகள் வந்தது. அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். அந்த சோதனை தான் தற்போது மேற்கொண்டதுல 130 கோடி ரூபாய் அசையா சொத்துக்களை முடக்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல சட்ட ரீதியான நகர்வு, அடுத்த கட்ட நகர்வு தொடர்ந்து இருக்கும். ஒரு சில இடங்கள்ல சம்பந்தப்பட்ட சம்மன் கொடுக்கப்பட்டு நேரடியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த விவரங்களில் சேகரிக்கப்பட்டு அடுத்த கட்ட நகர்வு சட்ட ரீதியான நகர்வாக இருக்கும். மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ஆனந்தன்.